ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்க்க போகிறதில்ல, கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜை பார்க்க தான் போகிறோம். இங்கே மார்னிங் 8 இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மார்னிங் 6 மணிக்கே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 7:30 போல் லைனில் நிற்க ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருந்தது. அவங்க 8 மணிக்கு தான் உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்புறமா தான் இந்த லைனே நகர ஆரம்பிச்சது. இங்கே 2 விதமான டிக்கெட் இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் அப்படின்னும் டிக்கெட் இருக்குது. ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படிங்கிற டிக்கெட்டும் இருக்குது. 300 ரூபா டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைன் இருக்க தான் செய்தது காலையில். அதுக்கப்புறம் கூட்டமே இல்லை. 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் பயங்கர கூட்டமாக இருந்தது. இங்கே கேஷ் கொடுத்து தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஜிபேலாம் பண்ண முடியாது. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் 75 ரூபா தான் டிக்கெட் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு வழியாக போட்டில் ஏறி விவேகானந்தர் பாறைக்கு வந்தாச்சு. ஒரு போட்டில் 200 பேருக்கிட்ட போகலாம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடலாம். விவேகானந்தர் பாறைக்கு உள்ளே வர்றதுக்கும் ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் எடுக்கணும். அப்போ தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கெலாம் நம்ம போக முடியும். சப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். சப்பலுக்கு ஃப்ரீயாகவே நம்ம ஒரு லாக்கரில் வச்சுக்கிடலாம். நாங்கள் 7:30 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பித்தோம். 10:30 மணிக்கு தான் இந்த விவேகானந்தர் பாறைக்கே வந்தோம். அந்த அளவுக்கு நல்ல கூட்டமாக இருந்தது. நாங்களும் நாகர்கோவில் தான், ஆனால் இது வரைக்கும் இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கே வரலை. கிளாஸ் பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விவேகானந்தர் பாறைக்குமே நாங்கள் அதிகமாக வரவே மாட்டோம். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே கூட்டமாகவே தான் இருக்கும் இந்த போட்டில் போகிறதுக்கு. அதனால் நம்ம தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதே கிடையாது. கிளாஸ் பிரிட்ஜை ஒரு டைமாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த டைம் வந்தோம். நிறைய பேர் சேர்ந்து வந்ததுனால கூட்டத்தில் நிற்கிறது அவ்வளவா தெரியலை. பேசி ஜாலியாக வந்துட்டோம். நாங்கள் 10:30க்கு இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கூர் கிட்ட தான் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் போயிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல வெயிலாட்டிருக்கும். கிளாஸ் பிரிட்ஜில் அப்படி கடலை பார்த்துட்டே நடக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பார்த்திங்கனாலே தெரியும், கீழே நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. நாங்கள் மார்னிங் போகும்போது எந்த அளவுக்கு கூட்டமாக இருந்ததோ ரிட்டன் வரும்போது பார்க்கும்போது கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ரிட்டன் வரும்போது ஒரு 12 மணி 1 மணிக்கிட்ட இருக்கும். அப்போ நல்ல வெயில்னால் கூட்டமே இல்லை, ஃப்ரீயாகவே இருந்தது. உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மத்தியான நேரம் போங்க, அப்போ ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த கிளாஸ் பிரிட்ஜோடி நடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்க போகணும்.